வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் வணக்கம் கூறி ஜாழ் நகரத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல போன்ற அங்கே பாருங்கள், வாகனங்கள் எல்லாம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. மக்கள் எதிரிலே யார் வருகின்றார்கள் என்று கூட தெரியாமல் அறக்க பறக்க ஓடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளை பார்ப்பதற்காக அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். நீங்களும் வாருங்கள் எங்களுடன் இணைந்து. இப்போது ஜாழ் நகரத்திலே இந்த நேரமும் பரபரப்பாக இருக்கின்ற ஒரு வீதியிலே தான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் இந்த வீதியிலே தான் அனைத்து பஸ்களும் தடுத்து நின்றுவிட்டு அந்த பக்கமாக செல்லும். இப்படி கூறிய உடனே இது எந்த வீதின்னு சொல்லி நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். இந்த வீதி தான் மின்சார நிலைய வீதி. இந்த வீதிக்கு பின்பக்கமாக தெரிகின்ற வீதியாக சொன்னால் மணிக்கூடு கோபுரத்தை அடைய முடியும். இந்த இடமே அப்படியே மாறிவிட்டது. 40-45 வருடங்களுக்கு முதல் இந்த நேராக இருக்கின்ற கடைகள் எல்லாம் இல்லை, ஓரிரு கடைகள் தான் இருந்தன. அந்த மூலையாக இருக்கின்ற 2 கடைகளை தவிர மீதி கடைகள் இந்த இடத்துல இருக்கவில்லை. அதற்கு பிறகுதான் இவ்வளவு கடைகளும் வந்திருக்கின்றன. இப்போது நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவீர்களாக இருந்தால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தோற்றத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். மின்சார நிலைய வீதிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பிரபலமான புடவை கடை முன்னால் தான் இப்போது நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருமண பட்டு புடவைகளுக்கு அனைத்து மக்களும் இங்கேதான் நாடுவார்கள். நல்ல மலிவாகவும் நல்ல தரமாகவும் கொடுக்கிறார்கள். இப்போது நாங்கள் உள்ளே சென்று கதைத்து பார்க்கலாம். வாருங்கள் அம்மை தொடர்ந்து. அண்ணா வணக்கம். வணக்கம். ஐபிசி தமிழ் டிவில இருந்து வாரம். எத்தனை வருஷமா இந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க? இந்த வருஷத்தில் 5 வருஷம். மொத்தமாக எங்களை கடை இது 35 வருஷம். இதில் புதுசாக ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. சரி 35 வருஷமா இந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க. சரி என்ன மாதிரி வியாபாரம் போகுது? பரவாயில்ல, நல்லா போகுது. சரி இன்றைக்கு என்ன மாதிரி போகுது? இன்றைக்கு எப்போ தானே ஓப்பன் பண்ணினாதே நீ தானே. திருமண பட்டு புடவைகளுக்கு உங்களோட கடையை தான் நாடுவேன். வேறு என்ன காரணம்? நல்ல தரமான நல்ல மலிவாக கொடுக்குறீங்களா? அப்படித்தானே. ராசி என்ன ராசியாக இருக்குது தானே. இப்போ ராசி என்ன இங்கே வாங்கினா வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல ராசியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பேர் வச்சுனீங்களா? தானோ. சரி சரி. உண்மையாக தான் காரணமோ? உண்மையாக தான் காரணம். அப்படியே இல்லைக்கா, முந்தி தொடக்கம் ராசினா 25 வருஷத்துக்கு மேலே பட்டு புடவையில் கொஞ்சம் சிறந்த விளங்கி கொண்டிருக்கிறாங்க. நன்றி அண்ணா, உங்களோட வியாபாரம் நல்லா போகும். நன்றி.
இப்போது யாழ்ப்பாணம் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திற்கு அருகிலே இருக்கின்ற கடை தொகுதிக்கு அருகிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திற்கு வருகின்றவர்கள் தங்களுடைய வீடு செல்லும் பொழுது ஒரு தரம் இந்த கடையில் நின்றுவிட்டு தான் செல்வார்கள். என்று சொன்னால் இந்த கடையினுடைய மிக்சர் அவ்வளவு டேஸ்டாக இருக்குமாம். கஜன் மிக்சர் இங்கே பாருங்கள், எல்லோரும் ஆர்வமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தரமாகவும் மலிவாகவும் இங்கே கிடைக்கின்றபடியால் இந்த இடத்துல ஒரு தரம் இந்த மிக்சரை வாங்கி கொண்டுதான் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். ஆஸ்பத்திரி வீதிக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு பிரபலமான புத்தக கடையின் முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் பூபாலசிங்கம் புத்தக சாலை. இந்த புத்தக சாலை இன்றைக்கு 50 வருடங்களாக இந்த இடத்துல இருக்கிறது. இப்போது நாங்கள் உள்ளே சென்று கதைத்து பார்க்கலாம். பாருங்க. ஆமா, வணக்கம். இந்தியா ஒரு நாள் புத்தகம் வாங்குறீங்க? இந்தியா வாங்குறீங்க. இப்போ இன்றைக்கு என்ன வாங்குறீங்க? நர்சரி புத்தகங்கள் வாங்க. நர்சரி புத்தகம் வாங்குறீங்க. சரி, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 1200. சரி சரியா. எப்படி 50 வருஷமா இந்த இடத்த இந்த இருக்குது, ஒரு நாள் இங்கே வாங்குறேன்னு சொன்னீங்க, என்ன காரணம்? வளமையாக இந்த அந்த காலத்துல இருந்த புத்தக கடை தானே நாங்கள் ஃபேமஸான, அதில் வாங்குறீங்க. சரி, நன்றியா. பெற்றோர்களுக்கு தெரியாமல் திரையரங்கத்துக்கு சென்று திரைப்படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படியானால் இப்போது எனக்கு பின்னால் தெரிகின்ற திரையரங்கம் என்னவென்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதுதான் ராணி திரையரங்கம். அன்றைய நாட்களிலே ராணி திரையரங்கம் இருந்த இந்த இடத்தில் இப்போது சீமாட்டி புடவை கடை இருக்கிறது. முன்னைய காலங்களிலே எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படம் இந்த ராணி திரையரங்கத்தில் நீண்ட காலமாக ஓடியது. அந்த நாட்களிலே ராணி இருந்த இடத்தில் இப்போது சீமாட்டி இருக்கிறார். பஸ்கள் தரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடம் தான் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான மத்திய பேருந்து நிலையம். இந்த இடம் இப்போது இருக்கிறது. ஆனால் 1990களில் எப்படி இருந்தது தெரியுமா? முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் தான் இருந்தது. அதாவது மத்திய பேருந்து தரிப்பிடம் தகரத்தால் போட்ட கூரையை பயன்படுத்தி தான் இருந்தது. இந்த இவ்வாறான கட்டிடம் ஒன்றும் இருக்கவில்லை. இப்போதான் இப்படி இருக்கிறது. சிடிபி ஆஃபீஸ் பலகையை பயன்படுத்தி போட்ட கூரைய ஒரு அமைப்பில் தான் அந்த ஆஃபீஸ் இருந்தது. அதற்கு மேலே விளம்பர சேவை அந்த நாட்களில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது விளம்பர சேவையை அதற்கு அருகிலே இருக்கின்ற கட்டடத்திலே மாற்றி இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் யாழ் நகரத்திற்கு இந்த இடத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விதத்தில் இருக்கின்ற இந்த இடத்தை தான் பார்ப்பீர்கள். இப்போது நாங்கள் பருத்தித்துறை நோக்கி செல்கின்ற பஸ்ஸின் உள்ளே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பஸ் இன்னும் சற்று நேரத்தில் பருத்தித்துறையை நோக்கி செல்ல போகிறது. இதன்படியால் இந்த அம்மாவோட இப்போது நாங்கள் கதைப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். எங்கே போகிறீங்க நீங்கள்? நாங்கள் குஞ்சரடை போகிறோம். குஞ்சரடை எங்கே இருக்குது? குஞ்சரடை கரைவட்டி பிரிவில். கரைவட்டியிலே இருக்குது. சரி, எவ்வளோ பஸ் காசு கொடுத்து போகிறோம் நீங்கள்? பஸ் காசு கொடுத்து தான் போகிறோம். அது எவ்வளோ? 60 ரூபா. 60 ரூபா. சரி, என்ன தேவைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்த நீங்கள்? ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. ஆஸ்பத்திரி வந்துட்டு திரும்ப உங்களை விட்ட போகிறீங்க. சரி, எவ்வளோ நேரம் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணினீங்க? கொஞ்ச நேரம் தான், இப்போ 5 நிமிஷம் தான். சரியா, நன்றியா. பஸ் வலிக்கிற போது போச்சுருங்க. நன்றி.
நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக எந்த நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி. நிகழ்ச்சிக்குள்ளே நேர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு செல்ல போகின்றோம். அதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.